கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் போட்டியிட வேண்டும். சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடிகர் பஷீர் திமுக சிறுபான்மையர் நல உரிமை பிரிவின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், திமுகவில் சேர்ந்த OPS மற்றும் அவருடன் இணைந்தவர்களை மனதார வரவேற்கிறோம். பிஜேபியுடன் இணைந்து அதிமுகவை அழித்து சிறுபான்மை மக்களை கொல்ல துடிக்கும் EPSஐ தமிழக அரசியலில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். மேலும் மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் தமிழக முதல்வர் போட்டியிட வேண்டும். அதேபோல் துணை முதல்வர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும். நான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் பசும்பொன் திரைப்படத்தில் முத்துராமலிங்க தேவர் வேடத்தில் நடித்ததால் வாழும் தேவராகவே முக்குளத்தூர் சமூக மக்கள் பார்க்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிக்க இருப்பதாக கூறினார். மேலும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமையும். அப்போது தமிழக மக்களின் நலனையும் பாதுகாப்பையும் நம்முடைய தமிழக முதல்வர் மிக சிறப்பான முறையில் வழிநடத்துவார் என தெரிவித்தார். என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்கள் கோரிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு OPS ஐயா அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கு. அவர் கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானி இந்த உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்களை திமுக கழகத்தின் தாய் கழகத்திற்கு வருகிறவர் வரவேற்கிறேன். இன்றைக்கி அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்து பிஜேபிக்கு அடகு வச்சு எங்களை கொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்றைக்கி தமிழக முதல்வருடன் OPS ஐயா அவர்கள் கைகோர்த்திருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. எம்ஜிஆரே திமுக வந்தவர் தான் தாய் கழகம். இந்த தாய் கழகத்தில் எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய ஒரே துரோகி, இஸ்லாமியர்களின் துரோகி, இஸ்லாமியர்களை அழிக்க வந்த ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியலை விட்டே அடியோடு ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காகவும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த குமுறல்களை சொல்வதற்காக தான் உங்களை சந்தித்தேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்.